அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமிக்க முஃமினீன்களே, இன்று ஓதப்பட்ட சூரத்துல் கஸஸில் அல்லாஹ் தஆலா ஹதரத் சய்யிதுனா மூஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய தாயார் நடுங்கிய நேரத்தில் அல்லாஹ் அவர்களுக்கு ஒரு ஆறுதல் சொன்னார். அவர்கள் விஷயத்திலே அல்லாஹ் தஆலா ஒரு ஆறுதல் சொல்லி, நீங்கள் கவலைப்பட வேண்டாம், வஅவ்ஹைனா இலா உம்மி மூஸா அன் அர்திஇ فإذا خفت عليه فألقيه في اليم ولا تخافي ولا تحزني إنا رادوه إليك وجاعلوه من المرسلين. ஏனென்றால் ஆண் குழந்தை பிறந்தால் அப்படியே உயிரோடு அவன் கொலை செய்து கொண்டிருந்த ஃபிரௌன், அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்திலே பிறந்தவர்கள் தான் அதற்கு மூஸா அலைஹிஸ்ஸலாம். ரப்பினுடைய மகத்தான ஒரு சன்மானம், எல்லா சூழ்ச்சியையும் மிகைக்கக்கூடிய சூழ்ச்சி வெற்றி ரப்புக்கு உண்டு என்ற ஒரு நிலையிலே அல்லாஹு தஆலா ஹதரத் மூஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அவருடைய தாயாருக்கு அல்லாஹ் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றி காண்பித்தான் என்று பார்க்கிறோம். இன்னா ராத்தூஹு இலைக், அல்லாஹ் நிச்சயமாக உங்களுக்கு திருப்பி கொடுப்பான், நபியாக ஆக்கி கொடுப்பான் என்று அல்லாஹ் சொன்னான். அதனாலே ஃபிரௌனுடைய தர்பாரிலே அமர்ந்து பால் கொடுப்பதற்கு பணத்தையும் வாங்கி கொண்டு அந்த தாய் பால் புகட்டிய ஒரு வரலாற்றை குர்ஆன் ஷரீஃப் நமக்கு சொல்லி காண்பிக்கும். அருமையானவர்களே, அதே போல இன்று ஓதப்பட்ட இந்த சூரத்திலே ஒரு இடத்தில் வருகிறது, சூரத்துல் கஸஸினுடைய கடைசியிலே, இன்னல்லதி ஃபரத அலைக்கல் குர்ஆன லராத்துக இலா மஆத். இந்த குர்ஆனை இறக்கி வைத்தானே அந்த ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா நாயகமே, மீண்டும் உங்களை மக்காவிற்கு அவன் கொண்டு செல்வதற்குண்டான ஆற்றல் பெற்றவன். வாக்களிக்கப்பட்ட அந்த இடத்திற்கு அல்லாஹு தஆலா மீண்டும் உங்களை அவன் கொண்டு செல்வான் என்று அல்லாஹு தஆலா மக்காவினுடைய வெற்றியை பற்றி சோபனம் சொல்வான் என்று சொல்வார். பொதுவாக அல்லாஹுவோ அல்லாஹுடைய ரசூலோ ஒரு காரியத்தை குறித்து வாக்குறுதி சொல்லிவிட்டால், வாதா செய்துவிட்டால், வஅதல்லாஹி லா யுக்லிஃபுல்லாஹுல் மீஆத், அந்த வாக்கை அல்லாஹு தஆலா ஒருபோதும் அதற்கு மாற்றம் செய்ய மாட்டான். இந்த பண்புதான் ஒரு முஃமின்களிடத்தில் இருக்க வேண்டும் என்றும் அல்லாஹு தஆலா சொல்கிறான். இன்றைய காலகட்டத்தை பொறுத்தவரையிலே வாக்குறுதிகளுக்கெல்லாம் எந்த மரியாதையும் இல்லாமல் ஆகிவிட்டது. பொய்யான வாக்குறுதிக்கு உதாரணமே தேர்தல் வாக்குறுதிங்கிற அளவுக்கு வந்துருச்சு. பொய்யான வாக்குறுதி என்ன தேர்தல் வாக்குறுதி மாதிரி இருக்குது என்று சொல்லக்கூடிய அளவிற்குண்டான ஒரு நிலையிலே இன்றைய காலகட்டம் வாக்குறுதிகளுக்குண்டான எந்த மரியாதையும் இல்லாத ஒரு காலகட்டமாக ஆகிவிட்டது. ஆனால் ஒரு முஃமினை பொறுத்தவரையிலே வாக்குறுதியை நிறைவேற்றுவது என்பது ஈமானுடைய அடையாளம். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முஃமின் என்பதற்கான அடையாளமாக வாக்குறுதியை நிறைவேற்றுவதை சொல்லி காண்பித்தார். ஒரு முஃமின் என்பவன் அல்லாஹுவின் மீது நம்பிக்கையாளனாக இருக்க வேண்டும் என்பது மாத்திரமல்ல, மற்றவர்களும் அவனை நம்பும்படி அவன் இருக்க வேண்டும். இவன் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொண்டிருக்கிறான், ரப்பினுடைய நம்பிக்கையை அவன் ஈமானை உள்ளத்தில் வைத்திருக்கிறான் என்பது மாத்திரமல்ல, மற்றவருடைய நம்பிக்கையும் பெறக்கூடிய அளவிலே ஒரு முஃமின் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா விரும்புகிறான். அதை நமக்கு இஸ்லாம் சுட்டி காண்பிக்கிறது. அருமையான பெருமக்களே, அந்த வகையிலே அல்லாஹ் தஆலா சொன்ன வாக்குறுதியும் நிறைவேற்றினான் என்பதை குர்ஆனிலே பார்க்கிறோம். கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாக்குறுதி, அவருடைய காலத்தில் எந்தெந்த வாக்குறுதி சொன்னார்கள் அதையெல்லாம் நிறைவேற்றி காண்பித்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சுராக்காவுக்கு சொன்னார்களே ஹிஜ்ரத்தின் பொழுது ஒரு காலம் வரும், சுராக்காவுக்கு சொன்னார்கள் ஒரு காலம் வரும், அந்த நேரத்திலே கிஸ்ரா வெற்றி கொள்ளப்பட்டு அதனுடைய ஒட்டியானங்களும் அதனுடைய கிரீடமும் உங்களுக்கு அணிவிக்கப்படும் என்று கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சோபனம் சொன்னார். அதற்கு உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு காலகட்டம், சுராக்கா அவர்கள் ரொம்ப தளர்ந்து போயிருந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சோபனம் சொல்லி ஒரு 15 வருஷத்துக்கு பின்னால் உள்ள ஒரு காலகட்டம், அது ரொம்ப தளர்ந்து போயிருந்தார்கள். அதற்கு சய்யிதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவர்கள் இஸ்ராவினுடைய அந்த எல்லா விதமான பொக்கிஷங்கள் எல்லாம் ஒரு இடத்தில் ஒப்படைக்கப்பட்ட பொழுது ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்திலே ஹஜ்ரத் சுராக்காவை அழைத்தார். சுராக்காவை அழைத்து அந்த கிரீடத்தையும் அதுபோல அந்த ஒட்டியானத்தை இந்த அரசர்கள் போடக்கூடிய அந்த எல்லாவற்றையும் போட்ட நேரத்தில் அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி ஸலபஹா மின் கிஸ்ர பின் ஹுர்முஸ் வ அல்பஸஹா சுராக்கத்துல் அராபி,
அல்லாஹு தாலா மன்னனான அந்த கிஸ்ரா மன்னனிடத்தில் இருந்து அதை வெளியாக்கி நீக்கி ஒரு அராபியான சுராக்காவிற்கு இதை அணிவித்தானே அந்த ரப்புக்கு என்ன புகழும் என்று சுராக்கா சொன்னதை பார்க்கிறோம். அருமையானவர்களே, அதனாலே அல்லாஹுவோ அல்லாஹுடைய ரசூலோ ஒரு வாக்குறுதியை சொன்னால் அதை நிறைவேற்றினார்கள். மோமீன்களும் அப்படி இருக்க வேண்டும் என்று நினைத்தார். நாமளும் ஏதாவது ஒரு விஷயத்தை வாக்குறுதி கொடுத்தா சிறிதோ பெரிதோ அதை நிறைவேற்றுவதற்குண்டான ஒரு நிலைதான் உன்னுடைய ஈமானுடைய பண்பு. அந்த நசீவை தந்திரல வேண்டும். கவனம் செலுத்தி அந்த வாக்குறுதியை கொடுக்கணும். ஏதாவது ஒரு வாக்கு சொல்றோம்னு சொன்னா அந்த வாக்கு சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன், போன போக்கில் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி இல்லாம நம்முடைய ஈமானுடைய அடையாளம் என்று அல்லாஹுடைய ரசூல் சொல்லி இருக்கிற காரணத்தினாலே அது விஷயத்தில் கவனம் வேண்டும். உமர்லானுடைய காலகட்டத்தில் நடந்த பிரபலமான ஒரு வரலாறு. ஒரு 3 பேர் ஒரு ஆளை பிடிச்சி எடுத்துட்டு வந்தாங்க. 3 பேர் சேர்ந்து ஒரு ஆளை பிடிச்சி எடுத்துட்டு வந்தாங்க. அவர் சொன்னாங்க, இவரு எங்க தகப்பனார கொலை செய்துட்டாருன்னு சொன்னாங்க. எங்க தகப்பனார கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு 3 பேர் சேர்ந்து ஒரு ஆளை பிடிச்சி எடுத்துட்டு வந்தாங்க. அதற்கு உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அவங்க இடத்துல கேட்டாங்க. என்ன அவங்க வந்த நேரத்திலே நுரீது மின்க அன் தக்தஸ்ஸலனா மின் ஹாதர் ரஜுல் ஃபகத் கத்தல வாலிதனான்னு சொன்னாங்க. உடனே சார் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா கேட்டாங்க, சொல்றது உண்மைதானான்னு கேட்டாங்க. ஆமா, அவங்க தகப்பனாருக்கு சொந்தமான ஒரு தோட்டம் இருந்துச்சு. என்னுடைய ஒட்டகம் அந்த தோட்டத்துல போய் மேய்ஞ்சிச்சு. அப்ப இந்த தகப்பனார் ஒரு கல் எடுத்து ஒட்டகத்துக்கு அது என்னால தாங்க முடியல. அதனால அதே கல் எடுத்து நான் அவரை போட்டேன். அந்த கல் எடுத்து அவரை நான் என்ன செய்யறேன், அவர் போட்டு அவரு வந்துட்டார், அவர் போயிட்டாரு அப்படின்னு சொல்லி நடந்த விஷயத்த அந்த சொன்னார். நீங்களே கொலையை ஒத்துக்கிட்டீங்க. அதனால நீங்களே கொலையை ஒத்துக்கிட்ட காரணத்தினால இப்ப உங்களுக்கு பகரம் வாங்கப்படுகிறது. கொலைக்கு கொலைதான் பகரம். அதனால உங்களை அதுக்கு பகரம் வாங்க போறோம்னு சொன்ன உடனே அவர் சொன்னாரு, அப்படியா சரி இதுதான் முடிவுன்னு சொன்னா அம்ஹில் நீ சலாஹத் ஐயா, ஒரு 3 நாள் அவகாசம் கொடுங்க, எனக்கு ஒரு 3 நாள் அவகாசம் கொடுங்க. எங்க வாப்பு இறந்துட்டாரு ஊர்ல. அவர் ஒரு இடத்துல புதையில வச்சுட்டு போயிருக்கிறார். அவர் ஒரு இடத்துல இப்ப மாதிரி உள்ள நிலை இல்லையே. அப்ப அதனால பணத்தை சேமிச்சு வைக்கிறதுங்கிறது புதைச்சுதானே வைக்கிறது. அவர் ஒரு இடத்துல புதையில வச்சுட்டு போயிருக்கிறார். புதையல் வச்சுட்டு போனது மட்டும் இல்லாம அது எனக்கு மட்டும் இல்லாம என்னுடைய சகோதரர்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு அது பங்கு வச்சு கொடுக்க வேண்டியது இருக்கு. இப்ப நீங்க என்னங்க கொலை செய்துட்டீங்கன்னா அந்த புதையலும் போயிடும், என் சகோதரர்களுக்கு சொத்தும் கிடைக்காம போயிடும், பணமும் இல்லாம போயிடும். அதனால 3 நாள் அவகாசம் கொடுங்க. பாருங்க, இந்த கதையெல்லாம் வேண்டியது. இப்போ பகரம் வாங்கணும். அதுக்கு மேலமா நீங்க ஆப்ப இறந்துட்டாரு, அங்க சொத்து இருக்குது புதையல் இருக்குங்கன்னா அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொன்னாங்க. நீங்க போயிட்டா திருப்பி வர்றதுக்கு என்ன உத்தரவாதம் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். உடனே அவர் சொன்னாரு, அந்த கூட்டத்தை பார்த்தார், யாராவது எனக்கு உத்தரவாதம் கொடுக்குறீங்களாங்கிற மாதிரி ஒரு பார்வையில கேட்ட உடனே அந்த கூட்டத்தில் இருந்த செய்தி அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு சொன்னாங்க, நான் உத்தரவாதம் கொடுக்குறேன் அவருக்குன்னு சொன்னாங்க. நான் அவருக்கு உத்தரவாதம் கொடுக்குறேன்னு சொன்னாங்க. உகர்ந்தான்னு கேட்டாங்க, என்ன செய்றீங்கன்னு தெரிஞ்சுதான் செய்றீங்களான்னு கேட்டாங்க. என்ன செய்றீங்கன்னு தெரிஞ்சுதான் செய்றீங்களா? ஒருவேளை அவர் அந்த 3 நாளைக்குள்ள வரலன்னு சொன்னா அதுக்கு பேர் என்ன நடக்கும் தெரியுமான்னு கேட்டாங்களாம். அதுக்கு பேர் என்ன நடக்கும் தெரியுமான்னு கேட்டாங்களாம். ஆமா தெரியும், என்ன நடக்கும்னு கேட்டாங்க. அதுக்கு வரம்ப நான் கொலை செய்யப்படுவேன். அது தெரிஞ்சுன்னு சொல்றீங்களா? ஆமான்னு சொன்ன உடனே சரின்னு சொன்னான். சரி அப்ப நீங்க போயிட்டு வாங்கன்னு அவருக்கு உத்தரவு கொடுத்தாச்சு. அவர் போயிட்டார். போனா 1 நாள் ஆச்சு, 2வது நாள் ஆச்சு, 3வது நாள் ஆச்சு. அது மகரிபு நேரம் ஆச்சு. எல்லாருக்கும் என்ன, அபூதர் கிஃபாரி சாதாரணமான ஒரு ஆள் அல்ல, ஒரு பெரிய கோத்திரத்தினுடைய தலைவர். சரி, அபூதர் கிஃபாரியினுடைய பற்றற்ற தன்மை என்னுடைய உம்மத்தில் ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கு ஒப்பானவர்கள் என்று கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாராட்டி சொல்லியிருக்கிறாங்க. ஒரு மிகப்பெரிய தலைவர். அதனால ஏதோ ஒரு மனுஷன் சொன்னாங்க, இந்த மனுஷன் ஏத்துக்கிட்டாருன்னு சொல்லி எல்லாருக்கும் மனசு பதப்பதம் பதைக்குது. அந்த நேரத்துல பார்த்தா மகரிபு கொஞ்ச நேரத்துக்கு முன்னால புழுதியை கிளப்பிக்கிட்டு வேகமா ஒரு ஆள் வந்துட்டார். வந்தா இவர் தான். வந்தவன உமர்லானுடைய சபை கூடிச்சு. அதுக்கு பிறகு உமர்லாத்தலான்னு கேட்கிறாங்க, அவர்கிட்ட கேட்கிறாங்க, அமீருல் முஃமினீன், அமீருல் முஃமினீனுக்கு ஆச்சரியம் ஆயிடுச்சு. அங்க சொன்னாங்க, மல்லதி அர்ஜஅக கான மும்கினன் அன் தஹ்ருப, நீங்க இங்க இருந்து போயிட்டீங்க, தப்பிக்கிறது ஏதோ ஒரு வழி இருக்குது, ஆனா நீங்க எப்படி திரும்பி வந்தீங்கன்னு கேட்டாங்க. நீங்க நினைச்சா தப்பிச்சிருக்கலாமா இல்லையா? அது யாரோ ஒரு ஆள் பொறுப்பேற்றுக்கிட்டாரு, என்னமோ நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு நீங்க பேசாம போயிருக்கலாமே, நீங்கள் எப்படி திரும்பி வந்தீங்க, உங்களை வர வைத்தது எதுன்னு கேட்டாங்களாம். அவங்க சொன்னாங்களா, நமது உயிரினும் மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தாய் இருக்கிறாங்க. அவங்க வஃபாத்தாய் கொஞ்ச காலம் தான் ஆச்சு. இந்த காலகட்டத்திற்குள்ளேயே ஃபகத் ஹஷீது அன் யுகால
கது ஸஹபல் வஃபாஉ பில் அஹ்தி அனின் நாஸ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போன கொஞ்ச காலத்திலேயே மக்களிடத்திலிருந்து சொன்ன வாக்கை காப்பாற்றுவது என்பது இல்லாமல் ஆகிவிட்டது என்று உலகம் சொல்லிவிடக்கூடாது, என்று உலகம் சொல்லிவிடக்கூடாது என்பதற்காக நான் திரும்பி வந்தேன்னு சொன்னாங்க. அதற்கு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அதற்கு அபூதர் கிஃபாரி பார்த்து கேட்டாங்களாம், நீங்க எப்படிங்க ஏத்துக்கிட்டீங்க? நீங்க திடீர்னு அவருக்கு நீங்க பொறுப்புன்னு சொல்லி நீங்க ஏத்துக்கிட்டீங்களே, நீங்க எப்படி ஏத்துக்கிட்டீங்கன்னு கேட்டாங்க. இவங்க சொன்னாங்களாம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் கொஞ்ச நாள் தான் ஆச்சு, அதுக்கு இடையிலேயே மக்களிடத்தில் எந்த கயிறும் இல்லை. ஒரு மனுஷன் துடிக்கிறான், தகப்பனார் இறந்து போனாரு, புதையல் புதைச்சு வச்சிருக்கிறாரு, என்னுடைய சகோதரர்களுக்கு கொடுக்க வேண்டியது இருக்குது, இல்லைன்னா புதையலும் போயிடும், பிள்ளைகளுக்கு சகோதரர்களுக்கு சொத்தும் இல்லாம போயிடும் ஒரு மனுஷன் சொல்றாரு. அப்ப அந்த அவருடைய முகபாவனை, அவருடைய நிலை, இதையெல்லாம் பார்த்து இதை நான் அந்த நேரத்தில் அவர் மீது இறக்கம் வந்து செய்தேன். இல்லைன்னு சொன்னா மக்களிடத்திலிருந்து ஒரு கயிறும் இல்லை, எல்லா கயிறும் போயிடுச்சு அப்படின்னு சொல்லக்கூடாது என்பதற்காக நான் அந்த காரியத்தை பொறுப்பேற்றேன்னு சொன்னேன். இது ரெண்டையும் கேட்ட உடனே அந்த தகப்பனாருடைய பிள்ளைகள் 3 பேர் இருக்காங்களா, அவங்க சொன்னாங்களாம், நாங்க அல்லாவுக்கா இவரை மன்னிச்சுட்டோம், நாங்க அல்லாவுக்கா இவரை மன்னிச்சுட்டோம். நீங்க இங்க அப்படி முடிவெடுத்தீங்கன்னு கேட்கும் பொழுது அவங்க சொன்னாங்களாம், ஸல்லல்லாஹு போய் கொஞ்ச நாள் தான் ஆச்சு, அதுக்கு இடையிலேயே மக்களிடத்திலிருந்து லகத் ஸஹபல் அஃபு அனின் நாஸ், மக்களிடத்திலிருந்து மன்னிக்கும் மனப்பான்மை இல்லாமல் ஆகிவிட்டதா என்று உலகம் சொல்லிவிடக்கூடாது என்பதற்காக நாங்கள் அந்த மன்னிப்பை தேர்ந்தெடுத்தோம்னு சொன்னாங்க. உண்மையானவர்களை பரிசுத்தமானவர்கள் வாழ்ந்த காலம். அதனால நம்முடைய ஈமானுடைய அம்சம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி எப்படி சொன்னாங்களோ, எந்த ஒரு காரியத்திலையும் சரி, எந்த அளவுக்கும் சொன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல உட்கார்ந்து இருக்கும் பொழுது ஒரு அம்மா தம் பிள்ளை கூப்பிட்டான், இங்க வா, நான் உனக்கு பேட்டமலை தரேன், உனக்கு ஒரு பண்ணு தரேன்னு சொன்னான். நீங்க மூணு நடக்குதா இல்லையா, நம்ம வீட்டுல நடக்குதா இல்லையா, அங்க வா உனக்கு ஒரு பண்ணு தர்றேன். ஸல்லல்லாஹு சொன்னாங்க, கூப்பிட்டு ஒண்ணும் கொடுக்கலன்னு சொன்னா உன் மீது பொய் குற்றம் எழுதப்படும், உன் மீது பொய் குற்றம் எழுதப்படும், அதுவும் ஒரு வாக்குறுதிதான். அதை நிறைவேற்றாவிட்டால் உன் மீது ஒரு பொய் சொன்ன ஒரு குற்றம் எழுதப்படும் சொன்னார். வாக்குறுதிங்கிறது சின்ன விஷயங்கிறது மாத்திரமல்ல, விளையாட்டுக்கு சொல்லப்படக்கூடியதுங்கிறது இல்லை, இது நம்முடைய ஈமானோடு சம்பந்தப்பட்டதுங்கிற காரணத்தினால அது விஷயத்தில் நம்முடைய கவனம் இருக்க வேண்டும் என்று பெருமக்கள் சொல்கிறார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஈமானுடைய எல்லா சிஃபத்துகளையும் அல்லாஹ் நமக்கு நிறைவாக தந்தரன் புரிவானார். அவனுடைய பொருத்தத்தை பெற்ற சாலிஹீன்களில் அல்லாஹ் நம்மை கபூல் செய்வானார். சங்கையான லைலத்துல் கத்ரை அடையும் நசீபை தந்தருள்வார். ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.